ஹாய், நான் தான் உங்கள் கல்பனா ஜீவா. இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே எடுத்த விளாக், ஃபுல் டே விளாக் தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே பார்த்தீங்கன்னா நான் 5 o'clockலாம் எழுந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய காலை வேலை எல்லாமே முடிச்சுட்டு நான் வந்து வாக்கிங் கிளம்பிட்டேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 1/2 வந்து நான் வாக்கிங் போவேன். வீட்டிலேருந்து ஒரு 5 o'clock கிளம்புறேன் அப்படின்னா ஒரு 5:30 இல்லை ஒரு 5:45க்குள்ளே வந்துடுவேன். லைஃப்பில் நம்ம ஏதாவது ஒரு டார்கெட் வச்சுருப்போம். அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான நேரத்தையும் அதுக்கான டைமும் எல்லாத்தையுமே வந்து நம்ம தான் வந்து ஒதுக்கணும். நமக்கு வந்து யாரும் கூட வரமாட்டாங்க. நம்ம தான் அதுக்கான நேரத்தையும் டைமையும் ஒதுக்கி நம்மளுடைய வெற்றி பாதையை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூஜை ஜாமான் எல்லாமே ரெடி பண்ணி கழுவி விளக்கி ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து எங்கள் வீட்டு பூஜை ரூமு. இந்த பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த மேலே இருக்க அந்த கபோர்டில் எல்லாத்தையுமே வந்து நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துகிட்டு கோலம்லாம் போட்டு எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பூஜை ரூமுடைய ஃபுல் ஃப்ரேமு. நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். பூஜை ரூம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோயில் செட்டப்பில் இருக்கும். லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா முருகருக்குன்னு தனியாக இடம் ஒதுக்கி அவருக்குன்னு தனியாக எல்லாமே நான் பண்ணி வச்சுருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா கேஸ் அடுப்பு, வீட்டில் அடுப்புலாம் க்ளீன் பண்ணி எல்லாத்துக்கும் பூ போட்டு கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம படைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். விளக்குலாம் எழுத்திட்டு நம்ம அடுத்து பூஜை பண்ணுற வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பயுமே பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக அந்த படைக்கிற விளக்கேற்றி படைக்கிற ஸ்டேஜ் வந்தோடனே மைண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிலைவாசலில் வந்து நம்ம கலர் கோலம்லாம் போட்டு விளக்கேற்றி நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். என்னதான் இருந்தாலும் அந்த ஃப்ரைடேயில் சின்னதாவது ஒரு கலர் கோலம் போட்டு அதில் மங்களகரமாக பொட்டு வச்சு அதை வந்து நம்ம சாமி கும்பிடும்போது மனசுக்கே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு ஹாலில் இருக்கிற இந்த பழனி ஆண்டவர் இருக்கார். அவருக்கு தான் வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி தூபம் காட்ட போகிறோம். இந்த ஃபோட்டோ வந்து ஹாலில் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். மைண்டில் அடிக்கடி ஓடுறது முருகர் நம்ம வீட்டில் இருக்கார், முருகர் நம்ம வீட்டு நடு ஹாலில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவோம். ஏன்னா அந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய கதை ஒன்று இருக்குது. அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். முருகர் நம்ம வீட்டில் குடிக்கொண்டு இருக்கார் அப்படின்னு தான் நாங்கள் நினைப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமுக்கு வந்தாச்சு. பூஜை ரூமுக்கு வந்து இங்கே சாம்பிராணி வெற்றி காட்டுறது, இங்கே எல்லா வேலையும் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கடவுள் நம்பிக்கை அப்படின்றது நம்ம மனசில் இருந்து உண்மையாக வரணும். வந்து நம்மளாக வந்து ஒரு விஷயத்தை விருப்பப்பட்டு நம்ம செய்யும்போது அதை நம்ம ரொம்ப சந்தோஷமாகவே செய்வோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜை பண்ணுறது, இந்த அலங்காரம் பண்ணுறது எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். ஒரு விஷயமும் நான் வந்து சந்தோஷமாக அதை விருப்பப்பட்டு அதை ரசித்து நான் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். அதனால தான் இந்த பூஜை ரூம் வந்து நான் இந்த அளவுக்கு நான் வச்சுருப்பேன். முருகர்கிட்டையும் அதே மாதிரி தான், அந்த சிலைக்கிட்டையும் ஒரு வேலையும் செய்யும் போதும் பூவெலாம் வைக்கும்போது கூட நான் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக வைப்பேன். கடைசியாக நம்ம படைக்கிற வேலை வந்தாச்சு. கடைசியாக நம்ம சாமிக்கு தீபம் காட்டி தீபாராதனை காட்டி சாமியை நம்ம கும்பிட்டு முடிச்சிட்டோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஃப்ரைடேயில் வந்து பார்த்திங்கன்னா படைச்சி முடித்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான வைப் வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடேன்றதுனால நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கு கிளம்பி போயிட்டுருந்தோம். பாண்டியில் இருக்கிற ஒரு முருகர் கோயிலுக்கு தான் சாமி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே இந்த வேல் இருக்கும். இந்த வேல் பார்க்கும்போதே நமக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். உள்ள முருகர் பார்த்திங்கன்னா அழகாக இருப்பார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பார்த்திங்கன்னா சாமி அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே போய் நின்று அந்த சாமியை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் கண்ணிலேருந்து தண்ணி கூட வரும். அந்த அளவுக்கு அழகாக பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்காரும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாமியை உட்காந்து நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு கோயில் ஃபுல்லாக சாமி கும்பிட்டுட்டு சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு அன்றைய நாள் பார்த்திங்கன்னா அப்படி தான் போச்சு. காலையில் எப்படி நமக்கு பாசிட்டிவாக ஆரம்பிச்சதோ அதே மாதிரியே பார்த்திங்கன்னா ஈவினிங்கும் பார்த்திங்கன்னா அந்த கோயில் ஃபுல்லாக நம்ம சாமி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஃபுல் டே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஹாப்பியாகவும் ஒரு சந்தோஷமாகவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.